வணக்கம். நான் இன்னைக்கு வழக்கமாக போகிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். சில அவசரமான தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு போகணுங்கிறதால சரி அப்படியே அவங்கக்கிட்ட பேசிட்டு ஷாப்பிங்க முடிக்கலாம்னு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி என்ன பேச போகிறேன்னு பார்த்தா, இந்த சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்தே திடீர்னு என்ன ரோஸ் வியூன்னு ஒரு சேனலில் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. சிலர் என்னிடம் கேட்டிருக்குறாங்க, நீ என்ன படிச்சிருக்கிறன்னு. அப்படி யாராவது கேட்டால் நான் சிரிச்சுக்கிட்டே எனக்கு டிகிரி இல்லை, நான் யூனிவர்சிட்டி போனதில்லைன்னு சொல்லுவேன். அவங்கள ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உண்மையிலேயே சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசை. அந்த கனவை என்னை யூகேக்கு அழைத்துட்டு போச்சு. அங்கே நான் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் குடும்பத்தின் பொருளாதார நிலைமையின் காரணமாக அந்த படிப்பை என்னால் தொடர முடியாமல் போனது. அதற்கு பிறகும் படிக்க வேண்டும் என்ற ஆசை இன்னொரு நாள் விடலை. நான் ஏஏடி மற்றும் ஏசிசிஏ போன்ற அக்கவுண்டிங் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறேன். ஆனால் நானே ஒரு கம்பெனியோட முதலாளியாக இருந்ததால் இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சு என்னுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு எனக்கு தோணினதில்லை. அதே மாதிரி நான் சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீகல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்கிற லா எக்ஸாம்ஸும் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமாவும் பல துறைகளில் சான்றிதழ்கள் இருக்குது. EU GDPR ரெகுலேஷன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் லா, கவுன்சிலிங் ஸ்கில்ஸ், ரெஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் ஃபார் யூத் offenders, மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்ட், ஆன்டி மணி லாண்ட்ரிங் ரெகுலேஷன்ஸ், ஃபுட் சேஃப்டி, ஃபுட் ஹேண்ட்லிங், ஃபுட் லேபிளிங், டேக்ஸ் அக்கவுண்டிங், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். என் வாழ்க்கையில் நான் முதல்ல நினச்சபடி அமையாமல் போயிருக்கலாம். ஆனால் நான் கற்றுக்கொள்வது, வளர்வது, முன்னே செல்வது அதெல்லாம் நான் ஒருபோதுமே நிறுத்தியதில்லை. ரோஸ் வியூ என்பது ஒரு சேனல் அல்ல, அது என் வாழ்க்கை அனுபவங்களின் குரல். நான் வாழ்க்கையில் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கிறேன். சொல்ல முடியாத சவால்கள், அமைதியாக தாங்கிய வழிகள், மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய தருணங்கள், அவையெல்லாம் என்னை மனநலத்தின் முக்கியத்துவ ஆழமாக புரிந்து கொள்ள செய்தது. நான் ஒரு மென்டல் ஹெல்த் அட்வொகேட். ஏனென்றால் மனம் சோர்ந்தால் வாழ்க்கையே நின்று போவது போல இருக்கும் என்பதை நான் அனுபவத்தில் இருந்து அறிஞ்சிருக்கிறேன். பேச முடியாத வழிகளும் புரிந்து கொள்ளப்படாத உணர்வுகளும் எவ்வளவு ஆழமாக பாதிக்கும் என்பது எனக்கு தெரியும். ரோஸ் வியூவை நான் தொடங்கியது, நான் கற்றுக்கொண்டதும் அனுபவித்ததும் இன்றைக்கு நான் செய்கிற அனைத்தையும் இந்த உலகத்தோடு பகிர வேண்டும் என்பதற்காகத்தான். அது நாலேஜாக இருக்கலாம், வாழ்க்கை பாடமாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன நம்பிக்கை வார்த்தையாக கூட இருக்கலாம். ஒருவருக்காவது அது உதவியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். குறிப்பாக பெண்களுக்காக. பெண்கள் தங்கள் வழியை அடக்கி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள சொல்லப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் வலிமை என்பது எப்போதும் அமைதி அல்ல. சில நேரங்களில் நாங்கள் பேசுகிறது கூட வலிமை தான். ரோஸ் வியூ என்பது ஒரு சேஃப் ஸ்பேஸ். இங்கே பெர்ஃபெக்ஷன் இல்லை. எங்கிட்ட பெரிய கேமரா, பெரிய லைட்டிங் அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரணமான ஒரு ஐஃபோனை வச்சுக்கிட்டு அந்த சாதாரணமான லைட்டிங்ஸ், ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த சேனலை நடத்துகிறேன். இங்கே உண்மை மட்டுமே, அனுபவங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள், மீண்டும் நான் திரும்பி எழுந்த கதைகள் எல்லாம் பகிரப்படும். நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டுவதற்காக. என் குரல், என் பயணம், என் அனுபவம் இதையெல்லாம் பகிர்வதன் மூலம் ஒருவரின் வாழ்க்கையிலாவது ஒரு ஒளியாக இருக்க முடிந்தால் அதுதான் ரோஸ் வியூவின் நோக்கம். என்னுடைய இந்த பயணத்தில் நீங்களும் இணைய மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் மலர்வோம்.